வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி நம்ம சொரக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்களேன், சொரக்காவை இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் தாங்க நான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் பாசிப்பருப்பு ஊறினா சீக்கிரமே கொஞ்சம் வெந்துடும். அதுக்கு தான் இது நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சுரைக்காயை போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சுரைக்காய் நல்லா வதங்கணுங்க. ஒரு 10 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். பாருங்கள், மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்னா பாசிப்பருப்பு அதையும் போட்டுட்டா ஒரு ஈஸியான சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிருங்க. இங்கே பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுட்டா போதுங்க. இது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு சத்தான சுவையான நல்ல ஒரு கூட்டு. இங்கே பாருங்கள், நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 விசில் வச்சா போதுங்க, சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்களேன், நம்ம சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பாசிப்பருப்புக்கும் இந்த சுரைக்காய்க்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. வெறும் ரசம் சாதம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டாலே அப்படி சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப சத்தான ஒரு ரெசிபிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.